வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என்னம்மா, உன்னை தேடி முருகன் வந்திருக்கிறேன். ஆனால் எந்த விஷயத்தையும் யோசித்து கொண்டு இருக்கிறாய்? என்னம்மா, இந்த முருகனை கண்டு கொள்ளவே இல்லை? முருகனை பிடிக்கவில்லையா? உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவில்லையே என்று மன வருத்தமா? பொறுமையாக இரம்மா. இந்த முருகன் நிச்சயமாக உனக்கு நீ என்னென்னலாம் ஆசைப்பட்டாயோ, உன் மனதில் என்ன மாதிரியான ஆசைகள் இருக்கிறதோ அது அனைத்தையும் கூடிய விரிவாகவே நடத்தி வைப்பேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லது மட்டும் செய்ய வேண்டும் என்று ஆசையோடு தான் உன் வீடு தேடி வந்தேன். ஆனால் சில கர்ம வினைகள் என்னை தடுக்கிறது. கர்ம வினைகள் தடுத்தால் நான் என்னமா செய்ய முடியும்? நீ செய்த தவறுக்கு, போன ஜென்மத்தில் நீ செய்த தவறுக்கான பலன்களை அனுபவிக்கிறாய். ஆனால் நான் எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் வந்தேனோ அப்பொழுதே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கர்ம வினையை நான் கொஞ்சம் எடுத்து விட்டேன். என்னுடைய பிள்ளைக்கு கர்ம வினை என்ற ஒன்றை கொடுக்க கூடாது. அளவுக்கு மீறி கொடுத்தால் எல்லாமே அவளுக்கு கஷ்டமாகிவிடும் என்பதற்காக நான் என்ன செய்தேன்? நான் கொஞ்சம் எடுத்துக்கொண்டேன். மீதியை தான் அம்மா நீ அனுபவிக்கிறாய். நீ ஏதோ கொஞ்சம்தான் அனுபவிக்கிறாய். மீதி பல விஷயத்தை நான் தான் எடுத்துக்கொண்டேன். இப்பொழுதாவது புரிகிறதா? நீ என்னதான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் சரி, என்னென்ன விஷயம் கேட்டாலும் சரி, என்னிடம் இருந்து கிடைக்கவில்லை என்ற ஒரு மன வருத்தம் உனக்குள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. மன வருத்தத்திற்கு இடம் கொடுக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்று எங்கும் போகவில்லை, பக்கத்திலேயே தான் இருக்கிறது. இன்பமானது கட்டாயமாக வரும். எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் தோல்விகளை நீ அடைந்தாயோ, எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் மனபாரத்தை நீ அடைந்தாயோ, அந்த அத்தனை விஷயங்களிலும் உன் வாழ்வில் நீ இன்பத்தை சுமப்பது உறுதியானது. உறுதி என்றால் என்ன? இது சாதாரணமாக இப்பொழுது உனக்கு சொல்லணும், நீ கவலை இல்லாமல் இருக்கணும் என்பதற்காக அல்ல. நான் என்னுடைய பிள்ளைக்கு செய்து தரும் சத்தியமாகும். நீ யார் என்று எனக்கு தெரியும். நீ என்ன ஆசைப்படுகிறாய் என்பதும் எனக்கு தெரியும். நீ ஆசைப்பட்டது கொடுத்தால்தான் சந்தோஷமாக இருப்பாய் என்பதும் தெரியும். அதனால் கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்வில் எல்லா விதத்திலும் அற்புதத்தையே செய்வேன். வெறுப்புகளோ, தேவையில்லாத கலக்கங்களோ வேண்டாம். வெறுப்புகள் தெய்வத்தின் மீதோ இல்லை மற்றவர்கள் மீதோ உனக்கு இருந்தால் எந்த ஒரு விதத்திலும் நல்லது செய்ய விடாது. புரிகிறதா? தெய்வத்தின் மீது அதிக வெறுப்பை நீ காட்டுகிறாய் என்று வைத்துக்கொள். அப்பொழுது என்ன ஆகும்? உன்னால் தெய்வத்தை மனதார வேண்ட முடியுமா? மனதார தெய்வத்தை உன்னால் நினைக்க முடியுமா? முடியாது. அதனால் தெய்வமாக இருக்கட்டும், இல்லை மற்றவர்களாக இருக்கட்டும், யார் மீதும் வெறுப்பை மட்டும் காட்டாதே. ஒருவரை உனக்கு பிடிக்கவில்லையா? அவர்களிடமிருந்து ஒதுங்கிவிடு. அதற்கு பதிலாக தேவையே இல்லாமல் உன்னையும் போட்டு வருத்தி கொண்டு, அவர்களையும் போட்டு திட்டிக் கொண்டு, நீ அடுத்தவர்களை வெறுக்கிறேன் என்பதற்காக உன்னையும் காயப்படுத்தி கொண்டு இருப்பது முற்றிலும் தவறான ஒன்றாகும். மனதில் எப்பொழுதும் தூய்மையான ஒரு விஷயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். மனதில் எப்பொழுதும் கவலை இல்லாமல் வைத்துக் கொள்ளுங்கள். மனம் என்பது என்றுமே அமைதியோடு இருக்க வேண்டிய ஒன்று. அந்த மனதில் மற்றவர்கள் மீது வெறுப்பு காட்டுவது, மற்றவர்கள் மீது கோபப்படுவதும் தேவையே இல்லாத ஒன்று. கோபம் எப்பொழுதும் ஒருவனை நல்லபடியாக உருவாக்காது. அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு வழியாக ஆகிவிடும். அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக, பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள பழகுங்கள். நீங்கள் தொடர்ந்து ஒருவர் மீது கோபப்படுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவர் ஒரு நாள் உன்னிடம்
அனுசரித்து போவார். மறுநாள் அவருடைய கோபத்தையும் உன் மீது காட்டுவார். இது தேவையா? யார் மீதும் கோபம் வேண்டாம். எல்லாரும் மீதும் கோபமும் வேண்டாம், வெறுக்கவும் வேண்டாம். ஒரு நபரை பிடிக்கவில்லையா? ஒதுங்கு. அவரிடம் இது கோபத்தை காட்டுறது, அந்த விஷயத்த கோபத்தை காட்டுறதுன்னு சொல்லி தேவையில்லாமல் பகையை வளர்த்து கொள்ளாது. இப்பொழுது வெளியே போகும் பொழுது ஒரு நபர் தேவையில்லாமல் உன்னிடம் பிரச்சனை செய்ய வருகிறார் என்றால் அந்த நபர் எதற்காக வருகிறார் என்பதை யோசி. நீ அவர் பிரச்சனை செய்கிறார் என்பதற்காக நீயும் பிரச்சனைகளை செய்து தேவையில்லாமல் பம்பை விலை கொடுத்து பார்க்காது. நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எல்லா இடத்திலும் நீ தெளிவாக இருக்க வேண்டும். யார் எப்படிப்பட்ட குணம் இருப்பவர்கள் என்று உனக்கு தெரியாது, சரியா? அதனால் யார் யார் எப்படி என்று தெரிந்து பழகு. அவசரப்பட்டு சண்டை போடாதே. அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலேயும் இறங்கி மாட்டிக்கொள்ளாதே. நான் உன்னுடைய அப்பன். உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்தது, இப்பொழுது நடப்பது, எதிர்காலத்தில் நடப்பது எல்லாம் கணித்துதான் இந்த வாக்கை உனக்கு சொல்கிறேன். புரிகிறதா? ஏனென்றால் எதிர்காலத்தில் வரும் பிரச்சனைகளையும் மனதில் கருத்து கொண்டுதான் உனக்கு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறேன். அதனால் ஏதோ சொல்கிறார், என்ன நடக்காத விஷயத்தெல்லாம் சொல்கிறார் முருகா என்று கேட்காதே. எல்லாரையுமே கருத்தில் வைத்துதான் நான் சொல்கிறேன். இப்பொழுது கூட வெளியில் போகும் பொழுது யாராவது சண்டை போட வந்தால் சண்டை போடாதே ஏன் சொல்கிறேன்? நேரம் கொஞ்சம் கடுமையாக இருப்பதினால் சில பேர் சண்டை போடுவதற்காக வரலாம். ஆனால் அதை தவிர்த்துவிட்டு போவது உனக்கு நல்லது. புரிந்ததா? காப்பாற்ற நான் இருப்பதினால்தான் வருவதற்கு முன்பே காக்கிறேன். வரும் முன் உன்னை காத்து வழி நடத்துகிறேன். புரிந்து நடந்து கொள். எல்லா விஷயத்தையும் தெரிந்து நடந்து கொள். ஏற்றங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்கும். கொஞ்சம் பார்த்திருந்தால் ஆயுள் முழுவதும் இருக்கும். பார்த்திருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். நல்லதுக்கு இதுதான் உனக்கு காலம். இந்த காலமானது இந்த நேரமானது இந்த முருகன் உனக்கு கொடுக்கும் காலம். நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முயற்சி செய்யும் காரியம் வெற்றி ஆகும். அதே நேரத்தில் பார்த்தும் இருக்க வேண்டும். நான் இருக்கும்போது எல்லாம் நல்லதே. புரிந்து நடந்து கொள், தெரிந்து நடந்து கொள். யாரையும் வெறுக்காதே, யார் மீதும் கோபப்படாதே. எந்த நிமிஷமும் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இரு. எப்பொழுதும் என் கூடவே இருப்பேன். எப்பொழுதுமே உன் கூடவே இருப்பேன். இந்த முருகன் நான். ஓம் முருகா.